சிதம்பரத்தில் நாம் தமிழர் வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். அதனால இது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பெருமகன் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். எதை பற்றி இவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள்? பாரம்பரிய விதைகள் எல்லாம் எடுத்து கொடுத்த போது இந்தியாவிலே அழுதது ரெண்டு பெரியவர்கள் தான். அந்த ராத்தேலால் ரிச்சாரியாவும் எங்க பெரிய தகப்பன் நம்மாழ்வாரும் தான். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் என்பதையே தெரியாமல் நாம நிற்கிறோம். நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன இருக்கிறது? நாடு குப்பை மேடாய் கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக், பாலித்தீன் குப்பைகள். அது மண்ணோட மண்ணாக மக்கி போக பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்கிறான். கடலுக்குள்ள இந்திய நிலப்பரப்பு அளவிற்கு பிளாஸ்டிக் குப்பைகள் கிடக்கிறது என்கிறார்கள். செத்து கரையுதுங்கிற ஒரு திமிங்கலத்தை வைத்து அறுத்து பார்த்தால் 40 கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பை இருக்குது. அதுக்குள்ள கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் கழிவுகளின் எண்ணிக்கை அதிகம்ங்கிறாங்க. எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த நாடு? எதை நோக்கி நகருகிறது என்று பாருங்கள். இந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் 130 கோடி மக்கள் 140 கோடியை தொடுகிறார்கள். எல்லோருக்கும் செல்போனும் காரும் கொடுக்க திட்டம் இருக்கு, நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கா இந்த ஆட்சியாளர்கள்ட்ட? அது பற்றிய சிந்தனை இருக்கா? இத்தனை கார்கள் ஓடுது. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிறான். 6 மரம் இருக்கா? எத்தனை கார், எவ்வளவு வாகனங்கள் ஓடுது? நாம் சுவாசிப்பது காற்றையா, கந்தக துகள்களையா? 100 பேர் மரணித்தால் அது 90 பேர் புற்றுநோயால் மரணிக்கிறானே, இறந்து போறானே. காரணம் என்ன? எதை பற்றி அவர்கள் கவலைப்படுகிறார்கள்? தண்ணீரா குடிக்கிறீர்கள்? அது தண்ணீரா விஷமா? யார் சொன்னது அது குடிக்கிற தரத்தில் இருக்குது அந்த தண்ணீர் என்று? யார் உறுதி தந்தது? நாம் சாப்பிடுகிற உணவு நஞ்சா இல்ல உணவா? உணவை உணவே மருந்து என்று வாழ்ந்த தமிழ் சமூக மக்கள் இன்று உணவை விஷமாக ஒன்று கொண்டிருக்கிறார்கள். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது. காரணம் என்ன? அவள் புகைத்தாளா, பான்பராக் போட்டாளா, சிகரெட்டு பிடித்தாளா? இல்லை, தாயின் மார்பில் பால் குடித்தாள். அவளுக்கு எப்படி புற்று வந்தது? தாயின் மார்பு நஞ்சாயிருச்சு, பால் நஞ்சாயிருச்சு. பாலையே, தாய்ப்பாலையே நஞ்சாச்சு, தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. இவ்வளவுதான். எவ்வளவு தூரம் இந்த நாடு மக்களும் பேராபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். சகிக்க முடியாத விலை ஏற்றம், வாழவே முடியாதுங்கிற நிலை. பருப்பு விலை ஏற்றம், அரிசி விலை ஏற்றம், சொத்து வரி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, எல்லாத்தையும் உயர்த்திட்டு 1000 ரூபாய் எங்க அம்மாவை கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இந்த திமுக 3 ஆண்டுகள் ஆட்சியில் 1000 ரூபாயை தவிர ஏதாவது சொல்ல முடியுதா? 1000 ரூபாயை 1000 ஆளி அறுத்ததும் சாதனை தானே. நீங்க குண்டு போட்டு கொள்றதும் படுகொலைன்னு நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதும் கொலை தானே, படுகொலை தானே. ஒரு நாடு தெருவுக்கு 2 சாராய கடையை திறந்து வச்சுட்டு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லுது, நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பேய், பிசாசு, சாத்தான், கெட்டவன் செயல் என்று பட்டியலிடுங்க. ஊழல், லஞ்சம் பெறுவது, கொள்ளை செய்வது, அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்வது, சக மனிதவனை தாழ்த்தி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தீண்டாமை கொடுமைகளால் தாழ்த்தி சுகம் காணுவது, தெருவங்கும் மதுவை ஓட விடுவது, கணக்கிலடங்கா போதைப் பொருள், கஞ்சா, அவின், குட்கா, குகைன், ஸ்டாம்பு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான். விற்கிறது எது? அரசு. அங்கங்கே கஞ்சா வித்தவனை பிடித்தார்கள். இப்போ பிடிக்கிறது இல்லையே. ஏன்? கஞ்சா விற்பனை நின்றுச்சா? கஞ்சா விற்கிறது இல்லையா யாரும்? இன்றும் விற்கப்படுவது அதிகமா. யான்? அரசு சார்ந்தவர்களே விற்கிறார்கள், அவர்களே விற்கிறார்கள். இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை விட இது பெரிய வியாபாரம் என்று அவர்களே விற்கிறார்கள். இங்கே வேலைக்கென்று வருகிற வட இந்தியர்கள் அந்த வேலையை சிறப்பாக செய்கிறார்கள். ஏற்கனவே 1.5 கோடி வட இந்திய வந்துட்டான். இந்த நிலம் அவனுக்கு கைக்கு போக போகுது.